வணக்கம். நான் உங்கள் இயன்முறை மருத்துவன் செந்தில்குமார். ரொம்ப நாட்களாக வீடியோவும் போடல. யூஸ்வலாக ரெக்வஸ்ட்டில் இந்த வீடியோ போகிறேன். செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வித் டிசீனஸ்ஸு ரெகுலராக நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன் சார். எனக்கு தலை சுத்தல் மாதிரி வருது, எல்லாம் செக் பண்ணிட்டேன், ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்படின்னா பேசிக்காக ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்கிறேன், அதை ரெகுலராக பண்ண பாருங்கள், சரியா? ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு சின்டக். இது எல்லோரும் சொல்லுவாங்க. சின்டக் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு 1 2 3 ரிலாக்ஸ். சின்டக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் சைடில் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள். சின்டக் நான் வந்து பார்க்குறது 1 2 3 4 5 ரிலாக்ஸ். சின்டக் சின்டக் 1 2 3 4 5 ரைட், ரிலாக்ஸ். இது வந்து ரிப்பீட்டாக 10 ரெப்பிட்டேஷன்ஸ் இது பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபீசியஸ் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. கையை இங்கே பாருங்கள், உங்கள் கையை கையை பின்னாடி வச்சுக்கலாம். அதாவது இந்த பார்ட் கீழே போயிடும். ஆஸ் இட் இஸ் நானே ஷூட் பண்ணுறதுனால ஷூட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நானே ஷூட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் உங்களோட கையை கொண்டு போய் இங்கே வச்சுக்கிறீங்க. இங்கே அதாவது இந்த இடத்துல ஒரு மண்டை இருக்குல்ல, மண்டையோட ப்ராமினென்ட் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராமினென்ட் பார்ட் ஸ்கல்லில் ஹோல்ட் பண்ணி சாக்கிணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அதே மாதிரி இந்த கையை பின்னாடி வச்சுக்கணும், ரைட் ஹேண்டு, சரி லெஃப்ட் ஹேண்டு. அதே மாதிரி கையை நீங்கள் தான் கொண்டு போகணும், கழுத்தை சாய்ச்சி கொண்டு போகக்கூடாது. ஸோ நீங்கள் கையை கொண்டு போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இது ஒரு எக்ஸசைஸ். திரும்ப பண்ணுற பாருங்கள். இந்த சைடு சின்டக் பண்ணிவிட்டு கையை உள்ளே விட்டுட்டு கையை பின்னாடி வச்சுட்டு இங்கே பாருங்கள். கையை பின்னாடி பட்டக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டா கூட போதும், ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக. இது சின்டக் பண்ணிவிட்டு கையை வச்சு பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இது ட்ரபீசியஸ் ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. இதுவும் 10 செகண்ட்ஸ் ஹோல்டு 10 ரெப்பிட்டேஷன். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் டெக்னிக்கலான எக்ஸசைஸு. இது கண்டிப்பாக பண்ண தான் இந்த மசில் தான் உங்களுக்கு டிஸ்னஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். முன்னாடி சொன்ன ட்ரபீசியஸ், இப்போ சொல்கிற மசில். என்ன பண்ணணும் அப்படின்னா கையை நல்லா பின்னாடி வச்சுக்கணும். பின்னாடி வச்சுட்டு கழுத்தை உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து கை ரேடியேட்டில் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையை பின்னாடி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கையை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 45 டிகிரி திரும்பணும். இது 90 டிகிரி, 45 டிகிரி. இங்கே பாருங்கள், திரும்ப பக்கத்தில் வந்து பண்ணுற பாருங்கள். கழுத்தை 45 டிகிரி திருப்பிக்கிறீங்க. திருப்பிட்டு அந்த மண்டை சொன்ன ப்ராமினென்ட் பார்ட் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு கையை வைக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கையை தலையெல்லாம் குமிக்கக்கூடாது, இப்படி கொண்டு போயெல்லாம் பிடிக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். சின்டக் பண்ண வாக்கில் கூட இருக்கலாம். கையை வச்சுட்டு இழுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு திரும்பணும், சரியா? உங்களுக்கு ஒரு ரைட் சைடு பெயின் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு கையை கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டு லெஃப்ட் சைடு திரும்பணும், சரியா? இது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஐடி ப்ரொஃபஷன்ஸ்லாம் ரைட் சைடு அதிகமாக மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக இந்த பைக்கில் போகிறவங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வரலாம். இது நார்மல். இதுதான் ப்ரெசன்டேஷன்ஸ். இப்போ யூஸ்வலாக கிளினிக்கில் நான் பார்க்குற ப்ரெசன்டேஷன்ஸ். அது அப்படியே நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஒரு எக்ஸசைஸ். திரும்ப பண்ணுற பாருங்கள். லெஃப்ட் கையில் வலி இருந்துச்சு, லெஃப்ட் சைடு ஷோல்டரில் ரேடியேட் ஆகுது அப்படின்னா கையை பின்னாடி வச்சுக்கிறீங்க. 45 டிகிரி திருப்பிக்கிறீங்க. அந்த ப்ராமினென்ட் பார்ட்டில் கையை வச்சுக்கிறீங்க, இழுக்கிறீங்க. 1 2 3 4 5. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே கொண்டு போய் பார்க்கணும், சரியா? இங்கேருந்து இப்படி போனீங்கன்னா டைரக்ஷன்ஸ் பெயின் நல்லா தெரியும். இந்த இடத்துல இழுக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற சார் நான் நல்லா இருக்குது அப்படின்னா ரிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கையை அப்படி வச்சுக்கிறீங்க, ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு. இது ஷோல்டர் லெவலுக்காக தான் இந்த பொசிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதாவது 2 கையும் ஷோல்டருக்கு பேரலாக வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஷோல்டருக்கு பேரலாக வச்சுட்டு கையை இழுக்கிறீங்க. இதை இந்த பக்கம் இழுக்கிறீங்க, இதை இந்த பக்கம் குக்கி மாதிரி வச்சுக்கிறீங்க. இது தமிழில் முத்திரைன்னு சொல்கிறாங்க. நல்ல எஃபெக்ட் இருக்குது. 1
இந்த 4 எக்ஸசைஸுமே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். 4 எக்ஸசைஸும் 10 டைம். சில எக்ஸசைஸ் 5 செகண்ட்ஸ் ஹோல்டு சொல்லியிருப்பேன், சில எக்ஸசைஸ் 10 செகண்ட்ஸ் ஹோல்டு சொல்லியிருப்பேன். அதாவது ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பிடிக்கிறது. இப்போ கையை பிடிச்சி இப்படி இருக்கிறோம் அப்படின்னா 10 செகண்ட்ஸ் ஹோல்டு. அதை ரிப்பீட் பண்ணணும். 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். எல்லா எக்ஸசைஸும் 10 ரிப்பிட்டேஷன். இல்லை சார் எனக்கு பயங்கர வலியாக இருக்குன்னா 5 பண்ணுங்கள், அப்புறம் 7 பண்ணுங்கள், அப்புறம் 10 போங்க. இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணிங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஹவ் டு ஃபாலோ, ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஐ ஃபீல் பர்சனலி நான் பண்ணுற எக்ஸசைஸை எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணி பார்த்து என்ன எஃபெக்ட் என்னோடய பேஷண்ட்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னோடய கிளினிக் பேர் சாய் ஃபிசியோ கேர், லொக்கேட்டட் இன் குமாரபாளையம் ஏரியா. நீங்கள் ஃபோன் நம்பர் ஆக்சஸ் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள். நீங்கள் என்ன சந்திக்கிறது அப்படின்னாலும் நேரில் வந்து சந்திக்கலாம். செரிக்கல் டிசீனஸ்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட். இதோட மேனுவல் தெரப்பி எக்ஸசைஸ் ஆட் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் இருக்குது. டிசினஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். தலை சுத்தல் மாதிரி வருது. டக்குன்னு தலையை திருப்பிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா தலை சுத்தல் மாதிரி வருது. அதுதான் செரிவிக்கல் டிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. போஸ்டர் மசில்ஸ் எல்லாமே, இங்கே இருக்க சில மசில்ஸ் எல்லாமே பொசிஷன் ரிலேட்டடான மசில். அந்த மசில்ஸ் டைட் ஆனாலோ வீக் ஆனாலோ இல்லை டிஸ்கில் கம்ப்ரெஷன் இருந்தாலும் அந்த மசில்ஸ் வீக் ஆகும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வருது. இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் இந்த ப்ராப்ளம் ரொம்ப கம்மி. பட் இப்போ வந்து நம்ம அதிகமாக குஞ்சிக்கிட்டே போய் வச்சுட்டு மொபைலை பார்த்துட்டே இருக்கனால இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களோட எஃபெக்ட்ஸை நீங்கள் கீழே ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன சந்திக்கணும் அப்படின்னா நேரில் வந்து சந்திக்கலாம். வெல்கம். நன்றி. நான் உங்கள் என் எம்ஆர்ஐ மருத்துவன் செந்தில்குமார் தியாகராஜன். நன்றி.